எம்ப்ளாய்டு கற்றுக்கொள்ளும் நண்பர்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, Arduino சாஃப்ட்வேர்ல எப்படி எக்ஸ்டர்னலா ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணி பிளிங்க் பண்ண வைக்க போறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல வந்து Arduino போர்ட்ல இருக்க எல்இடி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ண போற எல்இடிக்கு கோட் எழுதுவோம். Arduino சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா நியூ ஸ்கெட்ச்னு இருக்கும். அதை கொடுத்து ஓபன் பண்ணிக்கங்க. முதல்லயே உங்களுக்கு நான் இந்த டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வாய்டு செட்டப்புக்கும் லூப்புக்கும் இருக்க டிஃபரன்ஸ். செட்டப்னா ஒரு முறை மட்டும் ரன் ஆகிறதுக்கு யூஸ் பண்றது. வாய்டு லூப்புன்றது அகைன் அண்ட் அகைன் திரும்ப பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த வாய்டு செட்டப்ல வந்து நம்ம பின் மூட் செட் பண்ணணும். பின் மூட் செட் பண்ணணும். பின் மூடுன்றது வந்து இந்த 0 to 13 பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த 13 பின்ல நீங்க எந்த பின் வேணா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2ன்ற பின் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பின் மூட் செட் பண்ணும்போது பின் மூட் டைப் பண்ணும்போது இந்த மூட் அந்த சில விஷயங்களை வந்து நம்ம கேப்சூல் தான் டைப் பண்ணணும். பின் மூட்ல வந்து கேப்சூல் டைப் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த பின் செட் பண்ணிட்டு உள்ள வந்து அதை நம்ம இன்புட் யூஸ் பண்றோமா அவுட்புட் யூஸ் பண்றோமாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு எந்த ஒரு இன்புட்டும் நான் கொடுக்க போறது இல்லை. அதனால வந்து அவுட்புட் மட்டும் தான் அதுல இருந்து நான் எடுக்க போறேன். அதனால அது அவுட்புட் அப்படின்னு நான் போட்டுட்டேன். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா வாய்டு லூப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த எல்இடி வந்து அகைன் அண்ட் அகைன் பிளிங்க் ஆகி எரியுறது நம்ம வந்து கோட் எழுத போறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த மேல எழுதின பின் டிஜிட்டல் ரைட்னு எழுதி டிஜிட்டல் ரைட்ன்றது தான் நீங்க கொடுக்க போற கோடை வந்து எடுத்து ஒர்க் பண்ண போறது. அதுல வந்து அந்த பின் மூட் செட் பண்ணி ஹைன்றப்ப வந்து லைட் எரியும், லோன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும். இது ரெண்டு தான் அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். இந்த டிஜிட்டல் ரைட்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ஹை லோன்றது வந்து அதுக்கு இன்டிமேட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஹை அந்த பின் மூட் செட் பண்ணி ஹைன்னு கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன 1000 கொடுத்துக்கலாம். அது வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது டிஃபர் ஆகும். அது இப்போ வந்து நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணி எரி வைக்க போறோங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Arduino போர்டையும் ஜெட்டா கேபிளையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்இடியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் எடுத்து நம்ம வந்து கிரவுண்டில் கொடுத்துக்கலாம். அதே வந்து எல்இடியோட பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து எடுத்து செட் பண்ணி வச்ச பின்மோட் 2ல கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டா நம்ம கனெக்ஷன் முடிஞ்சு. அடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி கோட் அப்லோட் பண்ணி எப்படி எரிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கோடை அப்லோட் பண்ணி லைட் பிளிங்க் ஆகிறத காட்ட போகிறேன். இப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு டூல்ஸ் போயிட்டு போர்ட் செட் பண்ணிக்கங்க. Arduino Uno செட் பண்ணிக்கங்க. அப்புறம் திரும்ப டூல்ஸ்ல போயிட்டு போர்ட் செட் பண்ணிங்க. காமன் போர்ட் 5 இருக்குன்ட்டு அப்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஆகி உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ லைட் பிளிங்க் ஆகுது பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண கோடுக்கு ஏற்ற மாதிரி லைட் பிளிங்க் ஆகுது. டிலேயில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.